சார் வணக்கம் சார். நாங்கள் மேட்டூர்லேருந்து வந்திருக்கோம், மேட்டூர் தாலுக்காலேருந்து வந்திருக்கோம் சார். இப்போ வந்து நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிலம்பம் கற்றுக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. சிஎம் டிராஃபி ஒரு 3 இயர்ஸாக நடந்துட்டு இருக்கு சார். எந்த வருஷமும் நடக்காதது இந்த வருஷம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்னிசியா நடந்துட்டு இருக்கு சார். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பசங்களுக்கு வந்து நிழல் கிடையாது, நெக்ஸ்ட் வந்து தண்ணி கிடையாது, பாத்ரூம் ஸ்பெசிலிட்டி கிடையாது. காந்தி ஸ்டேடியம்ல போன வருஷம் நடத்துனாங்க, தண்ணி ஸ்பெசிலிட்டி இல்ல அப்படின்ட்டு தான் நம்ம வீரபண்டர் ஐயாவோட காம்ப்ளெக்ஸ்ல நடத்துறாங்க. இங்கேயும் அதே ப்ராப்ளம் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க சார். கரெக்டான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. எல்லாருமே வந்து இப்போ வந்து நான் இவங்கள பாருங்க அவங்கள பாருங்க அங்கேயும் இங்கே அலைய விடுறாங்க. பசங்க வந்து வெயிட் கேட்டகரி வந்து போன இயர் வந்து பாத்தீங்கன்னா 35 to 45, 45 to 50, 55 to 65 இந்த மாதிரி வெயிட் கேட்டகரி பிரிச்சிருந்தாங்க சார். இந்த இயர் வந்து 35 to 45 ஒரு வெயிட் கேட்டகரியே இல்ல. இப்போ வந்து 6th 7th 8th ஸ்கூல் பிரகாரம் தான் கொண்டு வந்தாங்க சார், ஸ்டாண்டர்ட் பிரகாரம் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ 6th ஸ்டாண்டர்ட் பையன் அப்படின்னா, இந்த குட்டி குழந்தை இருக்கான் அப்படின்னா இவனுக்கு வந்து 35 தான் கேஜி வரான். அப்படின்னும் போது இவனால விளையாட முடியல. இப்போ வந்து 45 ஒரு 10 இப்போ 45 to 55னா 10 கேஜஸ் இருக்கு. அப்ப 10 கேஜஸ்ல ஒரு பையன் வந்து 55 கேஜில இருக்கான், 45 கேஜில வந்து ஷார்ட்டா இருக்கான். அப்ப ஹைட்டா இருக்கக்கூடிய பையன் வந்து ஷார்ட்டா இருக்கக்கூடிய பையனை அடிச்சா இன்ஜுரி ஆகும். அப்படின்னும் போது 5 வெயிட் கேட்டகரியா இவங்க பிரிச்சு போடலாம் சார். அழகா சூப்பரா பண்ணலாம் சார். பட் வந்து இந்த இயர் மட்டும் தான் சார் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கொண்டு வந்திருக்காங்க சார். இதை இன்னும் கொஞ்சம் வந்து முதல்வர் கண்ணுக்கு வந்து கொண்டு போயிட்டு, ஐயா சிஎம் ஐயா அவர்கள் கண்ணுக்கு கொண்டு போயிட்டு இது நல்லபடியா பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் சார். இது நல்ல சூப்பரான விளையாட்டு. பசங்களை வந்து என்து பண்றதுக்கான விளையாட்டு தான் சார் சிலம்பம் பொறுத்த வரைக்கும். மற்ற கேம்ஸ்ல கொடுக்குற அளவு கூட எங்களுக்கு வந்து எந்த ஒரு கரெக்டான பாதுகாப்பு கூட கொடுக்கல சார். ஒரு ஆம்புலன்ஸ் கூட கொண்டு வந்து நிறுத்த கிடையாது சார். இவங்க ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு இன்ஜுரி ஆகுனா அந்த ஹெல்மெட், செஸ்ட் பேடு, கிளவுஸ், ஆர்ம் பேடு இதை கூட வந்து கொண்டு வந்து தரல சார் இவங்க. அப்புறமேட்டு எதுக்காக இந்த டோர்னமெண்ட் நடத்துறாங்கன்னே தெரியல சார். சிலம்பம் மட்டும் தான் சார் எல்லா வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா சிலம்பம் மட்டும் தான் என்னமோ ஒரு வந்து பட்டிக்காட்டில் விளையாடுற மாதிரி நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம் சார். நான் பட்டிக்காட்டை தப்பு சொல்ல சார். அவங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொஞ்சம் புரிஞ்சு நாலேஜபிளா வந்து வராங்க சார். இங்க வந்து சிட்டில இவ்வளவு பெரிய சேலம் சிட்டில நடக்குது. பட் வந்து அதுக்கான இது கரெக்டா இல்ல சார். சிஎம் டிராபிக் நாங்க சிலம்பம் இங்க ஒரே இதுமே வெயில், மொட்டை வெயில்ல உட்காந்து காலையில 7 மணிக்கு நாங்க வந்தோம். இன்னும் சாப்பிடல, ஒண்ணும் பண்ணல. என் பையன் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் விளையாட போனான். இப்ப ஆனா இங்க வெயிட் இல்லன்னு விளையாட விடல. காலையில இருந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். நாங்க வீட்டுக்கும் போல. இங்க தண்ணி இல்ல, பாத்ரூம் இல்ல, ஒரு அடிப்படை வசதியுமே செய்யல. போன வருஷம் விளையாண்டோம், இந்த வருஷம் ஆனா விளையாட விட மாட்டேங்கிறாங்க. வெயிட் கம்மியா இருக்குது அப்படின்னாங்க. ஆனா அப்ளை பண்ணும் போதே 6th இருந்து 12th வரைக்கும் சொன்னாங்க. அப்படி மட்டும் அப்ளை பண்ணியாச்சு. இப்ப வெயிட் இல்ல அப்படின்னு விளையாட உள்ள ஒரு 500 பசங்க விளையாடாம இங்க இருக்கிறாங்க. இன்னும் யாரும் விளையாடல. மன உளைச்சலா இருக்குதுன்னா, நாங்க காலையில அலைஞ்சு புடிஞ்சு கூட்டிட்டு வந்தோம், 7 மணிக்கே கூட்டிட்டு வந்தோம். தூரமா இருந்து வரோம், நாங்க இளம்பள்ளியில இருந்து வரோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து விளையாட விடலன்னா கஷ்டமா இருக்குது. இல்லைன்னா இல்லைங்க வந்து மறுபடியும் எப்படிங்க மறுபடியும் வருவாங்க விளையாடுறதுக்கு? இப்பயே விளையாட விடல, அடுத்த மேட்ச் எப்படி விளையாட போவாங்க? டிஸ்ட்ரிக்ட் போய் இங்க விடலன்னா என்னன்னா அர்த்தம்? விளையாண்டாங்கண்ணா, வெள்ளிக்கிழமை தான் விளையாண்டாங்க. ஆனா அங்க வின் பண்ணிட்டு வந்து இங்க சிஎம் டிராபிக்ல விளையாட விடல. எப்படின்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஆனா நான் 7th படிக்கிறேன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் டிராஃபிக் வந்தேன்னா, சிஎம் டிராஃபிக் வந்தேன். என்னோட வெயிட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா 45 to 55. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரியும் போட்டாங்க. 45 to 55 நிறைய பசங்க இருக்காங்க. யாருமே 45க்கு மட்டும் வெயிட்டே போடவே மாட்டேங்கிறா. இங்க விளையாண்டோம், இங்க பார்த்தோம், இங்கேயும் போடல, அங்க போனோம், எல்லாம் ஓடி போனோம், அங்கேயும் போடல, எங்கேயுமே போடவே மாட்டேங்கிறாங்க. ஆனா ரொம்ப வெயிலா இருக்குங்கண்ணா. யாருமே இல்ல, எதுவுமே இல்லண்ணா. ஆனா ரெஸ்ட் ரூமுக்கு இல்லண்ணா, தண்ணி இல்லண்ணா, எதுவுமே இல்லண்ணா. இப்ப விளையாடாம போனதுக்கு விளையாட விடாம விட்டாங்கல்ல, அது உனக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்திருக்கு? என்ன பண்ணுது? ஆனா திருப்பி வளர்த்தணும் அதுண்ணா, சிஎம் டிராஃபிக்னாலே வளர்த்தணும் அது. ஏன்னா வெயிலா இருக்கு, அப்பயே விளையாட விடல, இப்ப எப்படி விளையாட விடுவாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி விளையாட விட மாட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.